जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। வணக்கம் ஜி. जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகோரேரே எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். ஏறாறு வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எள் குருகை நாதன் அவதரித்த நாள். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பற்கு ஒப்பு ஒருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென்குருகை கொண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்குமோர். ஆன திருவிருத்தம் 100 அழினான் வாழியே ஆசிரிய மேழு பாட்டளித்த பிரான் வாழியே ஈனமர வந்தாது 87 ஈந்தான் வாழியே இலகு திருவாய்மொழி 1102 உரைத்தான் வாழியே வானனைய மாமாட குருகை மன்னன் வாழியே வைகாசி விசாகத்தில் வந்து தித்தோன் வாழியே தேனையர்கோன் அவதாரம் செய்த வள்ளல் வாழியே திருக்குருகோ சடகோபன் திருவடிகள் வாழியே வேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே ஆதிகுருவாய் அம்புவியில் அவதரித்தான் வாழியே அனவரதம் சேனையர்கோன் அடித்தொழுகோன் வாழியே நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே நன்மதுர்கவி வணங்கோம் நாவீரன் வாழியே மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்து அருள்வோன் வாழியே மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே திருக்குறுகை பெருமாள் தன் திருத்தாள்கள் வாழியே திருவான திருமுகத்து செவி என்னும் வாழியே இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழியே எந்த எதிராசர்க்கு இறைவனார் வாழியே கருக்குழியில் புகா வண்ணம் காத்தருள்வான் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தன்னை வாழ்வித்தான் வாழியே மதுர்கவி தம்பிரான் வாழி வாழி வாழியே. நம்மாழ்வார் திருவிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்பா, நீங்க ஒரு களஞ்சியம்மா. ஜெய் ஸ்ரீஜி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. இன்னைக்கு நம்மாழ்வாரோட திருநட்சத்திரம். ஆழ்வாரில் நம்மாழ்வார் தான் தலைவர். வைகாசி விசாகமரோட திருநட்சத்திரம். அதனால இதை சார் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரியறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்க நிஜமாவே கிரேட். என்ன அழகா சொல்ற எழுதும். சூப்பர். அப்படியே மெய் மறந்துன்னு உட்காந்துருந்தேன். வண்டர்ஃபுல் ஜி. தேங்க்யூமா. உங்களை வச்சுட்டு ஒரு நாள் ஃப்ரைடே இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் பாட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு நாள் ப்ரோக்ராம் நடத்தணும். அது அப்போ அப்படியே கத்துக்கிறது தான் சார். ஒன்றும் மனப்பாடமாலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தோன்றது தான். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. जय श्री कृष्ण. भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विद्धोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तसङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः मामेति पाण्डव. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அழகா சொல்ற. அதுமாவே கண்ணுபட்டு போறது. ரொம்ப நல்லா பர்ஃபெக்டா சொல்ற. வெரி வெரி நைஸ். ஓ தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். உங்க ட்ரைனிங் தான் 1.5 வருஷமா கத்துன்னு இருக்கோம் இல்லையா? அது ரைட். பட் நிஜமாவே குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன்களா இருக்கீங்க. வெரி நைஸ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். 11வது அத்தியாயம் 47 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகங்கள் 48, 49, 50 முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 5 ஸ்லோகங்கள் தான் பாக்கி இருக்கு. அதையும் 2 நாள்ல முடிச்சிட்டோம்னா வெனஸ்டேக்குள்ள 11வது அத்தியாயம் நல்லபடியா முடியணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரிவிஷன் பண்ணலாம் 39வது ஸ்லோகத்துல இருந்து. சார் நான் சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. வாயுர்யமோக்னிர்வருணः சசாங்க பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹஸ்ச
नमो नमस्तेस्तु सहस्रकृत्व पुनश्च भूयोऽपि नमो नमस्ते नमः पुरस्तादथ पृष्ठतस्ते नमोऽस्तु ते सर्वत एव सर्व अनन्तवीर्यामितविक्रमस्त्वं सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः सखेति मत्वा प्रसभं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानन्तवेदं मया प्रमादात् प्रणयेन वापि यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षन् तत्क्षामये त्वामहमप्रमेयम् पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यो लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव तस्मात् प्रणम्य प्रणिधाय कायं प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियायार्हसि देव सोढुम् अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपं प्रसीद देवेश जगन्निवास किरीटिनं गदिनैश्चक्रहस्तमिच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते श्रीभगवानुवाच मया प्रसन्नेन तवार्जुनेदं रूपं परं दर्शितमात्मयोगात् तेजोमयो विश्वमनन्तमाद्यै यन्मे त्वदन्येन न दृष्टपूर्वम् Beautifully. Perfect. Very, very, very nice. Thank So, you. பகவான் வந்து சொல்றார் 47வது ஸ்லோகத்துல இந்த என்னோட ரூபத்தை யாருமே பார்த்ததில்ல, உன்னை தவிர யாரும் முன்பு கண்டதில்லை, என்னோட பரம ரூபத்தை உனக்கு காண்பித்திருக்கிறேன், அது வேற யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு கண்டினியூ பண்ற அர்ஜுனன் கிட்ட. ஏன்னா அர்ஜுனன் கேக்குறான், எனக்கு இது வேண்டாம், பயந்து போயிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி கேக்குறான், எனக்கு இந்த பயங்கரமான ரூபத்தை வேண்டாம், எனக்கு நீ உன்னோட தெய்வீகமான ரூபத்தை தான் பார்க்கணும், சதுர்புஜோ 4 கைகளும் உள்ள அந்த ரூபத்தை தான் பார்க்கணும், அந்த தெய்வீக ரூபத்தை பார்க்கணும் அப்படிங்கறச்ச பகவான் வந்து சொல்றார், நான் மகிழ்ந்து என் பரம ரூபத்தை உனக்கு காமிச்சிருக்கேன், உன்னை தவிர யாரும் பார்த்ததில்ல அப்படிங்கிற 48வது ஸ்லோகத்துல. ந வேத யஜ்ஞாத்யயனைர் ந தானைர் ந சக்ரியாபிர்ன தபோபிருக்ரைஹி ஏவம் ரூபஷக்ய அஹன்ருலோகே द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर. न இல்லை வேதம்
யஜ்ஞாத் யாகங்கள், அத்தியனை படித்து, ந இல்லை, தானைஹி தானம் செய்து, ந இல்லை, ச மற்றும், கிரியாபிஹி செயல்கள் செய்து, ந இல்லை, தபோபிஹி தபங்கள் செய்து, உக்ரஹி உக்ரமான, ஏவம் இந்த, ரூபக ரூபம், ஷக்ய சாத்தியம், அகம் நான், நிருலோகே மனித உலகம், திரஷ்டும் காணப்படும், ஸ்வதன்யேன உன்னை தவிர, குரு பிரவீர அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். பகவான் சொல்றார், வேதங்களின் படிப்பு மற்றும் யாகங்கள், தானங்கள், செயல்கள் மற்றும் உக்கிரமான தபங்கள் செய்து இந்த மனித உலகத்தில் என்னை காண இயலாது, உன்னை தவிர அப்படின்னு சொல்றார். திருப்பி திருப்பி உன்னை தவிர வேற யாரும் பார்த்ததில்ல, நீதான் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். நவேத யஜ்ஞாத்ய, நவேத வே நெடிலெழுத்து, த யஜ்ஞாய மேலாக, யஜ்ஞாத்யய, யஜ்ஞாத்ய ஞாத்ய ஞாமில் ராகாத் கொடுத்து, நவேத யஜ்ஞாத்யய நைர்ன, நைர்ன நைக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, நைர்ன தானைர் ந சக்ரியாபிர்ன, ந சக்ரியா சாமில் ராகாத் கொடுத்து, ந சக்ரியாபிர்ன தபோபிருக்ரைஹி, தபோ நெடில் எழுத்து, பீரு ரெண்டுமே குறில் எழுத்துகள், ருக்ரை ரூமே ராகாத் கொடுத்து, நச்சக்ரியாபிர்ன தபோபிருக்ரை, ஏவம் ரூபஷக்ய, ஏவம் ஒர்க் மேல வர அனுநாசிக் இருக்கு, ஏவம் ரூபஷ் ரூ நெடில் எழுத்து, பஷக்ய அஹன்ருலோகே, ஷக்ய ஷமிராக, ஷக்ய அஹன், அஹன் அகன்ல அஹன் தொண்டையிலேருந்து வரணும், நிருலோகே நிருல, நிருலோகே லோகே மேல ஒரு ஆகாத் கொடுத்து, ஏவம் ரூப ஷக்ய அஹன்ருலோகே திரஷ்டும், லோகே திர கேத்ர கே மேல ஆகாத் கொடுத்து, திரஷ்டும் த்வதன்யேன குரு பிரவீர, திரஷ்டும் திரமிலாக, திரஷ்டும் த்வதன்யேன, த்வதன்யேன குரு பிரவீர. बालाजी जी। जय श्री कृष्ण मैम। जय श्री कृष्ण। न वेद यज्ञात्ययनैर्न दानैर्न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः, एवं रूपः शक्यः नृलोके द्रष्टुं स्वधन्येन गुरुप्रवीर। सारी सर கொஞ்சம் குரு பிரவீர, அது குரு குரு பிரவீர, குரு பிரவீர. ஓகே கௌரவ குரு, குரு பிரவீர, குரு வம்சம். ஓகே ஓகே. அன்றுலோகே திர கே மேல ஒரு ஆகாத் கொடுத்தேன்னா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் அது ரெண்டு இடத்துல தான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்தா பாக்கி எல்லாம் அழகா இருந்தது. ஓகே. குரு பிரவீர அப்படிங்கிற குருகளில் எல்லாருடையும் நோபலா இருக்கிறவர், எல்லாருடையும் நல்லவரா தர்மத்தின் ஒழுக்கம் பத்துண்டு இருக்கிறவர் அர்ஜுனன். அதனால அர்ஜுனனுக்கு குருப்பிரவீர அப்படின்னு கூப்பிடுறார். நவேத யஜ்ஞாத்யய நைர்ன தானை நச்சக்ரியா பிர்ன தபோபிருக்ரைஹி. வேதங்களோட அத்தியனம் பண்றது, யாகம் பண்றது, சாஸ்திரங்கள்ல சொன்னபடி விதானங்கள் படி யாகங்கள் பண்றது, தானங்கள் பண்றது,
ருக்ரைஹி, அதாவது உக்ரமா தப்பங்கள் செய்யறது, கடும் உபவாசம், கடும் உடம்புக்கு ஒரு கால்ல நிக்கிறது, தரையில் நிறைய பேர் விழுந்து புரண்டுக்கிறது, இந்த மாதிரி நிறைய உக்ரமான தப்பங்கள் பண்றது. ஆனா அதெல்லாம் வச்சுட்டு என்னை பார்க்க முடியாது, பகவானோட விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இந்த யாகங்கள் இருக்கு, தப்பங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கு, ஒரு ஆதியும் அந்தமும் இருக்கு. ஆனா பகவானோட, அதனால இந்த யாகங்கள் தபங்கள் அதெல்லாம் பண்றதுக்கான பலன்களும் அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும், அந்தம் இருக்கும். சோ பகவான்ங்கிறது அந்தம் இல்லாத, அந்த பழம் நமக்கு எந்த பலன் கிடைக்கிறதோ அது அந்தமில்லாத ஒரு பகவானோட விஸ்வரூபம். அது இந்த மார்க்கமா கிடைக்காது. கீதையில நிறைய இந்த மாதிரி யாகங்கள், தானங்கள், தபங்கள், வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம் அப்படின்னு எந்த அத்தியாயத்துல வருது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. எந்த புண்ணிய பலன்கள் வேதத்தில், யாகத்தில், தபங்களில், தானங்களில் கூறப்பட்டிருக்கிறதோ ஒரு யோகி அதையெல்லாம் தாண்டி பரமநிலை அடைவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ கீதையில இந்த மாதிரி யாகங்கள், வேதங்களோட அத்தியானம், தபங்கள், தானம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. அண்ட் இந்த ஸ்லோகத்துல 5ஆவதா கர்மங்கள்னு சொல்லியிருக்கு. கிரியா வேர்ன கிரியாபிகி, கிரியா பண்ணா கூட, கர்மங்கள் பண்ணாலும் பகவானோட இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. இந்த மாதிரியான நல்ல நல்ல நற்காரியங்கள் தான் இது. ஆனா இந்த நற்காரியங்கள் பண்ணா அந்த அந்த குவாலிபிகேஷன் கிடைக்காது. பகவானோட அந்த விஸ்வரூபம் பார்க்கிற அந்த அந்த இது கிடைக்காது, நம்ம குவாலிபிகேஷன். அவரோட அந்த சதுர்புஜ ரூபமும் பார்க்க கிடைக்காது. இதெல்லாம் பார்க்கணும்னா பக்தி மார்க்கம் தான் ஒரே மார்க்கம். தேவர்கள்லாம் கூட இதை பார்க்கறதுக்காக கெஞ்சி பார்த்துட்டு இருக்கா. இந்த சஹசிரபாகம், அந்த இந்த விஸ்வரூபத்தை பார்த்தா பயம் தான் வரும். அன்பும் பக்தியும் வராது. அதுக்குதான் இந்த சதுர்புஜ ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். அதுவும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. யாருக்கு மனசுக்குள்ள பக்தி இருக்கோ, ஸ்ரத்தாபாவம் இருக்கோ, சரணாகதி பாவம் இருக்கோ, அவளுக்கு மேல பகவானின் கிருப்பை இருந்தாதான் இந்த சதுர்புஜ மூர்த்தியை பார்க்க முடியும். ஏவம் ரூப சக்ய அகம் லோகே திரஷ்டும் त्वदन्येन, ஒன்னை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறார். அதுல சில பேர் நினைச்சுப்பா, அர்ஜுனன் யாகமும் வேதங்களும் தபஸ்களும் தானங்களும் கர்மங்களும் பண்ணதுனால்தான் அவருக்கு பார்க்க கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்கலாம். அது இல்லைனா பகவான் என்ன சொல்றார், எனக்கு தொதன்யேன, ஒன்னை தவிர எனக்கு வேற யார் மேலேயும் இந்த கருணை வரல, அதனால அவளுக்கு பார்க்க முடியல இந்த ரூபத்தை. அதே மாதிரி சஞ்சயனுக்கும் இதை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சஞ்சயனுக்கு மேல கிருபை பண்ணி வியாசர் அவருக்கு அந்த தெய்வ திருஷ்டியை கொடுத்திருக்காரு. சோ பகவானோடு இதே மாதிரி நல்ல ஆத்மாக்கள், பரமாத்மாக்கள், அவளோட கிருபை இருந்தாதான் இந்த மாதிரியான ஒரு ரூபத்தை பார்க்க முடியும். தஸ்யனோ ஹாஸ்வா தஸ்யனோ தேஹி அப்படின்னு யஜுர்வேதத்தை சொல்லிருக்கு. தஸ்யனோ ஹ்ராஸ்வா, யாருக்கு மேல இந்த பகவானோட கிருப்பை இல்லையோ, இந்த அமிர்தமான ஒரு கிருப்பை யார் மேல இல்லையோ,
தஸ்யனோ தேகி, அவளால இவளை பார்க்க முடியாது. பகவான் சொல்ற, உண்மையில கருணைப்பட்டு ததன்யேன்னு ஒன்னை தவிர வேற யாராலையும் இதை பார்க்க முடியாது. பகவான் அவருக்கு இந்த தெய்வீக திருஷ்டியை கொடுத்திருக்கார், இந்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு. ஞான திருஷ்டி இல்ல, தெய்வ திருஷ்டி. ஞான திருஷ்டியால பாத்திர முடியாது. ஞான திருஷ்டியால எது சத்து எது அசத்துங்கிறது பார்க்க முடியுமே தவிர, முழுசா சத்தசத் சதசத்தா அர்ஜுனா அப்படி அதை பார்க்க முடியாது. அதை பார்க்கறதுக்கு தெய்வ திருஷ்டி வேணும். அர்ஜுனன் பார்த்தது இந்த தெய்வீக திருஷ்டி. அதை பார்க்கறதுக்கு இந்த தானம், தபம், அத்தியனம், வேதம், கிரியா இதெல்லாம் பண்ணி வராது. ஆனா அது இல்லாமையும் வராது, அதுவும் தேவை. இப்ப நம்மளே தூங்க போறதுக்குன்னு ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல ராத்திரி நமக்கு தூங்கணும், என்ன பண்ணுவோம்? பெட்டை நல்லா ஆக்குவோம் முதல்ல. அதுக்கப்புறம் லைட் அணைப்போம். சில பேர் இந்த மொபைல் எடுத்துட்டு எய்தாப்புல வச்சுட்டு அதுல இருந்து தான் ஒரு கதை படிப்பா. சில பேர் காதுல மியூசிக் போட்டு பாட்டை கேட்பா. அதெல்லாம் அவளுக்கு தெரியும், இதெல்லாம் போட்டா நமக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறது. ஆனா உடம்புக்கு தூக்கம்ங்கிற ஒரு தேவை வராத வரைக்கும் எதெல்லாம் அந்த பாட்டு போட்டதுனாலயோ, புஸ்தகம் படிச்சதுனாலயோ, லைட் அணைச்சதுனாலயோ, பெட்டை நல்லா பண்ணதுனாலயோ தூக்கம் வருதில்லை. அதே மாதிரி நமக்கு மோட்சம் வேணும். சோ அதனால நம்ம வேதங்களை படிக்கிறோம், தானங்கள் பண்றோம், தபங்கள் பண்றோம், யாகங்கள் பண்றோம். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பண்ணா தூக்கத்துக்கு வரத்துக்கான வழி இருக்கோ, அத மாதிரி மோட்சத்துக்கு வரத்துக்கான வழிகள் இதெல்லாம் இருக்கலாமே தவிர, மோட்சம்ங்கிற ஒரு விஷயம் வேணும்னா எப்படி தூக்கம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு உடம்பு தூங்கறதுக்கு ரெடி ஆகணுமே தவிர, அதே மாதிரி மோட்சம்ங்கிற ஒரு விஷயம் வரணும்னா மனசுக்குள்ள பக்திங்கிற ஒரு விஷயம் முதல்ல வந்தாகணும். சோ அதனால இதெல்லாம் முதல்ல தேவை. அதே மாதிரி இன்னும் அதே உதாரணத்தை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போனோம்னா, இந்த தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு சில பேர் இந்த புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு அவர் பாட்டை கேட்டு இருக்கிறதுல அதோட லயிச்சுன்னு போயிடுறா. அவளோட அட்ராக்ஷன் இனிமே தூக்கத்தோட இல்ல, அவளோட அட்ராக்ஷன் இந்த பாட்டோட இருக்கு, ஆர் இந்த புஸ்தகத்தோட இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த தானங்கள், யாகங்கள், வேதங்களோட பயிர்ப்பு, கிரியா எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் அதோட நமக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தேவை அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஸ்லீப் மாதிரி, ப்ரிப்பரேஷன் ஃபார் கெட்டிங் மோக்ஷா. சோ அதோட ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது. மனசுக்குள்ள இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வளர்த்த அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு மனசுக்குள்ள தேவையானது பக்தி, பக்தி யோகம். சோ அந்த பக்தி யோகம் நமக்குள்ள வந்தாதான் நமக்கு இந்த பகவானோட தெய்வீக ரூபமான இந்த சதுர்புஜ ரூபத்தை பார்க்க முடியும். அதுக்காக தூக்கம் வந்துரும்னு இல்ல. உடம்புக்கு தேவையா இருக்கு, பாட்டு கேட்டு இருக்கும், அப்ப கூட சில பேருக்கு தூக்கம் வராது. லைட்டு தான் அணைச்சிட்டோமே, பெட்டு தான் நல்லா பண்ணிட்டோமே, நல்ல பாட்டு தான் கேட்டு இருக்கோமே, உடம்பும் நாள் முழுக்க வேலை பண்ணிருக்கோமே, ஏன்டா தூக்கம் வரலன்னு அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறமும் பக்தி யோகத்தை கொண்டு வந்த அப்புறமும் பகவான் கிடைப்பாருங்கிறது இல்ல. ஏன்னா பகவானோட கிருபை நம்ம மேல இருந்தாதான் நமக்கு இந்த விஸ்வரூபமா இருக்கட்டும், ஆர் இந்த சதுர்புஜ மூர்த்தியான ரூபமா இருக்கட்டும், இதை பார்க்கணும்னா முதல்ல பக்தி யோகம் நமக்குள்ள வரணும். அடுத்தாப்புல பகவானின் கிருபை வேணும். அதுதான் பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல
அர்ஜுனன் சொல்றார் பகவான் எழுந்துண்டு என்னோட இந்த திவ்ய ரூபத்தை பாரு, இந்த பயத்தை எல்லாத்தையும் விடு, என்னை பாரு, என்னோட இந்த தெய்வ ரூபத்தை பாரு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல 49வது ஸ்லோகம். மாதே வ்யதா மா ச விமூಢபாவோ திருஷ்ட்வா ரூபம் घोरमीदृग्ममेदम् व्यपेतभिप्रीतमनाः पुनस्त्वन् तदेव मे रूपमिदं प्रपश्य. மா ஆகாதே, தே நீ, வியதா கலக்கம், மா ஆகாதே, ச மற்றும், விமூடபாவோ குழப்ப நிலை, திருஷ்டுவா பார்த்து, ரூபம் என்னோட ரூபம், கோரம் பயங்கர, ஈத்ருங்க அத்தகைய, மம என், இதம் இந்த, வியபேத பீஹி பயப்படாமல், பிரீத்தமனாக இனிய மனதுடன், புனக மீண்டும், துவம் நீ, ததேவ அதே, மே என் ரூபம் ரூபம், இதம் இந்த, பிரபஷ்ய பார். வருஷம் பார்க்கலாம். இல்ல முதல்ல முழு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லலாம். கலக்கப்படாதே மற்றும் இதை கண்டு குழம்பாதே என் பயங்கர ரூபத்தை, பயப்படாமல் இனிய மனதுடன் மீண்டும் பார் இந்த என் ரூபத்தை. பகவான் சொல்றார், மாதே வ்யதா மா ச விமூಢபாவோ, மாதே வியதே மேலாக, மாதே வ்யதா மா ச, தாமா ச, தாமா ரெண்டுமே நடுநிறுத்துகள், தாமா ச விமூಢபாவோ, விமூ நடுநிறுத்து, த ப ரெண்டும் சேர்ந்து வருது, சொல்றது எனக்கு கஷ்டமானது, பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். விமூఢபாவோ திருஷ்ட்வா ரூபம், திருஷ்ட்வா இஷ்டுவா 3 இருக்கு, திருஷ்ட்வா ரூபம் घोरमीदृङ्ममेदम्, घोर घोर இல்ல, घोर மீத்ருங்மமேதம், மீத்ருங்ம துருமில் ஆகாத் கொடுத்து, घोर மீத்ருங்மமேதம், घोर மீத்ருங்மமேதம், திருஷ்ட்வா ரூபம் घोरमीदृङ्ममेदम् व्यपेतभिप्रीतमनाः पुनस्त्वन्, व्यपेत पे நடுலெழுத்து, தபீப்ரீத பீபது, பீப்ரீதமனாः புனஸ்த்வன், மனாः புனஸ்த்வன் இசைத்துவ 3 இருக்கு, व्यपेत भिप्रीतमनाः पुनस्त्वन् तदेव मे रूपमिदं प्रपश्य, तदेव मे रूप, दे मे रू எல்லாமே நடுநிறுத்துகள், तदेव मे रूपमिदं प्रपश्य, मिदं प्रपश्य कमेनागा करते, तदेव मे रूपमिदं प्रपश्य. बालसुब्रमण्यन जी. जय श्री कृष्ण गुरु जी। मते व्यथ मा सभिमूढभावो दृष्ट्वा रूपं घोरमीद्रुं ममेदं, याप्येत विप्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमीदं प्रपश्य. பியூட்டிஃபுல் ஜி. அது வியதா, அது வியத அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு இதான். வியாபேத அப்படிங்கிற அது வியபேத தான். மாதே வியதா மாச்ச விமூಢபாவோ திருஷ்ட்வா ரூபம் घोरमीदृङ्ममेदम् व्यपेतभिप्रीतमनाः पुनस्त्वन् तदेव मे रूपमिदं प्रपश्य. ரெண்டு இடத்துல 2-3 இடத்துல கொஞ்சம் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், பாக்கியெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்து.
மாதே வியதாமா ச விமூடபாவோ திருஷ்டுவா ரூபம் கோர மீத்ரும் அமேதம். பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, என்னோட இந்த கோரமான ஒரு ரூபத்தை பார்த்து, இந்த வாயெல்லாம் வெளியில, பற்கள் எல்லாம் வெளியில வருது, அந்த வீரர்கள்லாம், யுத்த வீரர்கள்லாம் அப்படியே தலைவிரிச்சுண்டு என் வாய்க்குள்ள ஓடி வராங்க. என்னோட பற்களுக்கு இடையில பற்கள் எல்லாரும் மாட்டின் தலையெல்லாம் மாட்டிண்டு நசுங்கி போயிட்டு இருக்கு. என் பற்களுக்கு இடையில எல்லாம் தொங்கிட்டு இருக்கா. என் வாயிலேந்து நெருப்பு வந்துட்டு இருக்கு. நான் என்னோட நாக்கால எல்லாத்தையும் நக்கிண்ட வாய்க்குள்ள போட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்து பயந்து போகாதே, அடுத்தாப்புல குழப்பம் இல்லாம இரு, இனிய பாவத்தோட இரு. 45வது ஸ்லோகத்துல சொன்னிய என்னோட கிருப்பையை நினைச்சு உனக்கு ஆனந்தமா இருக்கு, மகிழ்ச்சின்னு இருக்கே, அந்த மாதிரி இரு, பயந்துன்னு இருக்காதே, குழம்பின்னு இருக்காதே. அர்ஜுனன் 23வது ஸ்லோகத்துல சொல்ற, எனக்கு பயத்துல இருக்கேன். அதேதான் 24வது ஸ்லோகத்துல சொல்ற, என்னோட இருதயம் எல்லாம் பயந்துன்னு துடிச்சுட்டு இருக்கு. அதுக்கு ரெஸ்பான்ஸா அர்ஜுனன் சொல்றார் பகவான், பயப்படாதே, உன் மேல ஒரு கிருப்பை இருந்ததுனால்தான் என்னோட விஸ்வரூபத்தை உனக்கு காமிச்சேன். சோ நீ பயந்துராதே. எனக்கு உன் மேல ஒரு கருணை இருக்கிறதுனால்தான் நீ கேட்ட உடனே நான் உனக்கு இந்த விஸ்வரூபத்தை காமிச்சேன். அதை வச்சு நினைச்சு நீ குழம்பி போகாதே. மூணாவதா முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்ற, என்னோட குழப்பம் எல்லாம் தீஞ்சு போயிடுத்து உன்னோட இதெல்லாம் பார்த்துட்டு, உன்னோட இந்த விபூதி எல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு சொன்னார். அதுக்குதான் திருப்பி சொல்றார், நீ அப்ப சொன்ன உனக்கு குழம்பு போயிருக்குன்னு, இப்போ நீ குழம்புன்னு தான் இருக்க. இந்த குழப்பத்தை எல்லாத்தையும் முதல்ல இடு. ஏன்னா ஒண்ணுமே மாறல. நீ எப்படி இருந்தியோ அதே இடத்துலதான் இன்னும் இருக்க. அதே ரதம் தான், அதே ரணம் தான், அதே கௌரவர்கள் தான் எய்தாப்புல நின்று இருக்கா. அதே நீ யுத்தத்துல தான் நீ நின்று இருக்க. ஒன்னும் மாறி போயிடல, குழம்பப்படாதே. Sorry, there was a power cut here, sir. Okay, ma. Sir, I'm back. There was a power cut here. I could see that. நான் அதெல்லாம் கண்டுக்காம நான் பாட்டுக்கு இதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். பாக்கி எல்லாரும் கேட்டாளா கேட்கலையா ஒன்னும் தெரியல. சரி. சோ பகவான் சொல்ற, கேட்டுட்டு தான் சார் இருக்கோம். நாங்க. தேங்க்யூமா. சோ பகவான் சொல்றாரு, என்ன பார்த்து இதெல்லாம் பயந்து போகாதே, உண்மையில கருணை இருக்கிறதுனால தான் சொல்றேன், பயப்படாதே, குழப்பப்படாதே. முதல் ஸ்லோகத்துல எனக்கு குழப்பம் எல்லாம் போயிடுத்து அப்படின்னு. இல்ல, நீ இன்னும் குழப்பத்தோட தான் இருக்க, எல்லாத்தையும் குழப்பத்தையும் விடு, நீ எங்க இருந்தியோ அதேதான் இருக்க, ஒண்ணுமே மாறிடல. நீ ஒன்னெல்லாம் நினைச்சுட்டு நீதான் எல்லாம் பண்ற அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற குழப்பத்துல இருந்த நீ, அது ஒரு முட்டாள்தனம். அதுல இருந்து வெளியில வா. ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் அடிச்சு போட்டாச்சு, எல்லாரையும் நீதான் பாத்திய. தாங்கிற மமதை இருக்கிறதுனாலதான் நம்மளால எல்லா மிஸ்டேக்ஸும் நடக்கிறது. தாங்கிற மமதை போயிடுத்துன்னா பகவான்கிட்ட நம்மளால ஈஸியா ஐக்கியமாக முடியும். அதேதான் அர்ஜுனன் இப்பவும் சொல்றாரு பகவான், நீ தான் எல்லாரையும் அழிக்கிற அப்படிங்கிற ஒரு மமதையில இருந்தத, அந்த குழப்பம்ல இருந்த அந்த குழப்பம் இப்ப போயிடுத்து இல்லையா, எல்லாத்தையும் குழப்பத்தை எல்லாத்தையும் விடு. அந்த குழப்பம்லாம் எடுத்தா உனக்கு பயம் எல்லாம் போயிடும். தான்கிற இல்ல அந்த மனசுல இல்ல. எப்படி பிரகலாதனும் நரசிம்மரோட காலில் தொடையில உட்காண்டு எல்லாரும் பயந்தா, தேவர்களே பயந்துட்டா, என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த நரசிம்ம அவதாரத்துல இருக்கிற இந்த விஷ்ணுவோட ருத்ரத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு புரியாம இருக்கிறத சின்ன பிரகலாதன் அவரோட மடியில உட்காண்டு, ஏன்னா பயம் இல்லை. ஏன்னா அந்த பிரகலாதனுக்கு தெரியும் இதெல்லாம் என்னோட பக்தி, இந்த நாராயணன் தான் என்னை காப்பாத்திருக்கார் அப்படிங்கறதுல, இந்த நாராயணன் தான் இது, இந்த ரூபம் எப்படி இருந்தாலும் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு அந்த குட்டி பையனுக்கு தெரியாது. அர்ஜுனா உனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். வியாபேத பீ பிரீத மனாஹ புனஸ்துவம் ததேவ மே ரூபம் இதம் பிரபஷ்ய.
ததேவ அந்த ரூபம், அந்த அழகான தெய்வீக ரூபம், இதம் அதையேதான் நீ இப்ப பாரு. அர்ஜுனன் 45வது ஸ்லோகத்தை சொல்றார். என்னோட மனசெல்லாம் அப்படியே குழம்பி போயிருக்கு பயத்துல. அதுக்கு அர்ஜுனன் சொல்ற, பயப்படாதே, குழப்பப்படாதே, புனக திருப்பியும் அதே நான் சதுர்புஜோ இருக்கிற ரூபத்தை நீ பாரு. ததேவ அதேதான், இதம் அதே, அந்த விஸ்வரூபமான அந்த பயங்கரமான ரூபம் இல்ல, இந்த அதே சதுர்புஜ ரூபத்தை நீ பார்க்கலாம், பாரு அப்படின்னு காமிக்கிறார். சோ அதனால அர்ஜுனனுக்கு நீ என்னோட இந்த தெய்வீக ரூபத்தை பார்க்கணும்னு சொன்னியே, அந்த விஸ்வரூபம் பார்க்க வேண்டாம்னு சொன்னியே, சோ இத பாரு அப்படிங்கிறது. சோ ஒரு கேள்வி, அர்ஜுனனுக்கும் சஞ்சயனும் இருந்தார். சஞ்சயன் தான் இது பார்த்துட்டு இருந்தார். 2 பேருக்குமே தெய்வ திருஷ்டி இருந்தது. 2 பேருமே இந்த விஸ்வரூபத்தை பார்த்தார். இப்ப யாருக்கு அர்ஜுனனுக்கு சொல்றார், என்ன பாரு இந்த சதுர்புஜ ரூபத்தை அப்படிங்கிறார். அப்படின்னா சஞ்சயனுக்கு தெய்வ திருஷ்டி இருந்தா போயிட்டா அப்படிங்கிறது. சஞ்சயனுக்கும் அர்ஜுனன் 2 பேருக்குமே தெய்வ திருஷ்டி இருந்தது. 2 பேருமே இந்த விஸ்வரூபத்தை பார்த்தார். ஆனா அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தில் இந்த பயங்கரமான காட்சிகள் எல்லாம் பார்த்து பயந்து போய், எனக்கு இதை பார்க்க வேண்டாம், இதம் இந்த சதுர்புஜ ரூபத்தை காமி அப்படிங்கிறார். சோ அதனால அர்ஜுனனோட அந்த தெய்வ திருஷ்டி எடுத்துட்டு, இந்தா என்னோட சதுர்புஜ ரூபத்தை பாரு. சோ இந்த 49வது ஸ்லோகம் வரைக்கும் தான் அர்ஜுனனுக்கு தெய்வ திருஷ்டி இருந்தது. ஆனா சஞ்சயனுக்கு தெய்வ திருஷ்டி வியாசர் கொடுத்தது. அதுல இந்த யுத்தம் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிண்டே இருக்கிறவர் திருதராஷ்டிரன்ட்ட. ஆனா துரியோதனன் அழிவு நடக்கிறச்ச சஞ்சயன் கண்லேந்து அழுகழையா தாரதாரியா அழுது, அவ்வளோ ஒரு சோகம் வந்துருது. இதெல்லாம் எப்படி நான் பாக்குறது அப்படின்னு. அப்பதான் அவரோட திவ்ய திருஷ்டியும் போச்சு. சோ பகவான் இந்த தெய்வ திருஷ்டி கொடுக்கறது உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஆனா உங்களால தாங்க முடியல அதெல்லாம் பாக்குறதுக்கு. அப்பதான் அதை எடுத்துடுறாரு. சோ 49வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அர்ஜுனோட தெய்வ திருஷ்டிய எடுத்துடுறார். அதே மாதிரி சஞ்சயனோட தெய்வ திருஷ்டி அந்த துரியோதனன் என்னைக்கு இறக்குறானோ அன்னைக்குதான் போறது. சோ இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், நீ என்ன இப்ப பாரு, மனசுல பயம் இல்லாம பிரீத்தமனாக இனித மனதுடன் இந்த ரூபத்தை பாரு அப்படிங்கிறார். அடுத்தது சஞ்சயன் சொல்றார். சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசு தேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச भीतमेनं भूत्वा पुनः सौम्य व पुनर्महात्मा इति. இந்த அர்ஜுனனுக்கு வாசுதேவர் ததஹ இவ்வாறு உக்த்வா கூறி, ஸ்வகம் அவர் ரூபத்தை தர்ஷயாமாச காண்பித்து, பூயஹ பிறகு ஆஸ்வாசம் யாமாச ஆஸ்வாசம் அடைத்து, ச மற்றும் பீதம் பயந்த எனம் இந்த பூத்வா ஆகி, புனக மீண்டும் சௌமியவபுகு இனிமையான மகாத்மா அப்படின்னு பகவானை பத்தி சொல்றார். பிறகு அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறி வாசுதேவர் தன் ரூபத்தை காண்பித்தார். பிறகு தன் இனிமையான ரூபத்தை அடைந்து பயந்து இருப்பவனை ஆஸ்வாசம் படுத்தினார் அப்படின்னு சஞ்சயன் சொல்ற. சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ईमेल और आघात करते अर्जुन य का प्रकार करते इत्यर्जुनम वासु वा निडल सु शॉर्ट आइडो देवस्त
थोक्त्वा देवस्तवमिराग थोक्त्वा इक्वित्वा इत्यर्जुनौ वासु देवस्तथोक्त्वा அதுல வாக்கு அப்புறம் ஒரு ரஃபார் கொடுத்து ஐ மீன் சொக்கம் வருதுனால சேர்த்துண்டு இத்யர்ஜுனௌ வாசுதேவஸ்தோக்த்வா ஸ்வகம் வாஸ்வகம் மேல ராகாத் கொடுத்து வாஸ்வகம் இத்யர்ஜுனௌ வாசுதேவஸ்தோக்த்வா ஸ்வகம் ரூபன் दर्शयामास भूय दर्श द ஷயாமாச யாமா ரெண்டுமே நடுவில் யாமாச பூயः ஆஸ்வாசயாமாச ச பீதமேனம் ஆஸ்வா ஆமென் ராகத் கொடுத்து ஆஸ்வாசயாமா யாமா ரெண்டுமே நடுவில் எழுத்துகள் ச भीतमेनं भूत्वा पुनस् भूत्वा भूमि रागत करते भूत्वा पुनः सौम्य 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 रागत करते सौम्य वपुर्महात्मा संजय उवाच इत्यर्जुनौ वासुदेवस्तथोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूय आश्वासयामास च भीतमेनं भूत्वा पुनः सौम्यवपुर्महात्मा Baluji, जय श्री कृष्ण सर जी। कृष्ण संजय उवाच इत्यर्जुनौ वासुदेवस्तथोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनं भूत्वा पुनः सौम्यवपुर्महात्मा महात्मा 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 ओके सर wonderful wonderful perfect very nice जय श्री कृष्ण इत्यर्जुनं वासुदेवस्तथोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूयः इत्यर्जुनं वासुदेवस्थोक्त्वा அர்ஜுனன் வேண்டின உடனே பகவான் தன்னோட ரூபத்தை காமிச்சார் அவரோட 4 சதுர்புஜ ரூபத்தை காமிச்சார் பயப்படாதே இந்த விஸ்வரூபத்தை கண்டு பயப்படாதே இது பா என்னோட இந்த தெய்வீக ரூபத்தை பாரு அப்படின்னு சொல்லி இந்த தெய்வீக திருஷ்டி பகவானோட கருணையினாலதான் வந்தது. அதனால்தான் அர்ஜுனனுக்கு இந்த விஸ்வரூபத்தை கிடைச்சது. அதே மாதிரி இந்த சதுர்புஜ ரூபமும் பகவானோட கிருப்பையினாலதான் இதையும் கிடைக்கிறது. அர்ஜுனனுக்கு ஒன்றும் குவாலிபிகேஷன் இல்லை இதுல. அர்ஜுனன் ஏதோ வேதம் படிச்சான், அர்ஜுனன் தானம் பண்ணா, அர்ஜுனன் தபம் பண்ணா அப்படின்னு இல்ல. அர்ஜுன் மேல கருணை இருக்கிறதுனால பகவான் தன்னோட விஸ்வரூபத்தையும் காமிச்சார். அதை பார்த்து பயந்துட்டு மனசை குழப்பிட்டு இருக்கானே அப்படின்னு தான் உடனே அர்ஜுனன் கேட்ட உடனே அர்ஜுனன் முதல்ல கேட்டான், உன் விஸ்வரூபத்தை காமினா உடனே காமிச்சார். அதுக்கப்புறம் பயப்படானே, எனக்கு பயமா இருக்கு, உன்னோட சதுர்புஜ ரூபத்தை காமி அப்படின்னு அவர் காமிக்கிறார். இதுல அர்ஜுனனுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுல பகவானுக்கு அவருக்கு மேல இருக்கிற இந்த பிரீத்தினால வந்தது. பூய அப்படி முதல்ல எப்படி பார்த்தாரோ அதே தெய்வீக ரூபத்தை அர்ஜுனனுக்கு பகவான் காமிச்சார். அஸ்வாசயாமாச பீதமேனம் பூத்வா புன சௌமியவ புர்மஹாத்மா. பகவான் அர்ஜுனனுக்கு தன்னோட 4 கைகளுடைய ரூபத்தை காமிக்கிறார். அதற்கப்புறம் தன்னோட 2 கைகள் இருக்கிற அந்த சாதாரண தன்னோட இருந்த கிருஷ்ணர் அந்த ரூபத்தை காமிக்கிறார். அர்ஜுனனுக்கு கவலைப்படாதே அப்படிங்கிறதுக்காக. முதல்ல நமக்கு கேள்வி
4 சதுர்புஜம் காமிச்சாளா, 2 கைகளோட தன்னை காமிச்சாளா? தன்னோட இந்த 2 கைகள் இருக்கிற பகவான் அவரோட லீலை தான் பகவானோட லீலை. அந்த 2 கைகள்ல மனித ரூபம் வச்சுருக்கிறது. ஆனா இந்த சதுர்புஜ ரூபம் காமிச்சார் எப்ப அவருக்கு பார்க்கணும் அப்படிங்கிறச்சு. இந்த 10வது அத்தியாயத்துல தன்னோட விபூதிகளை பத்தி சொன்னார். 11வது அத்தியாயத்துல பகவான் தன் விஸ்வரூபத்தை காமிச்சார். யாருக்கெல்லாம் அவரோட பக்தராக அவளுக்கு அவரோட முழு சக்தியும் தெரியும். இந்த ரூபத்தை காமிச்சான்னு அந்த ரூபத்தை காமிச்சான்னு அவரோட என்ன ரூபங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப பகவான் அவர் மேல கருணைப்பட்டு முதல்ல இந்த விஸ்வரூபத்தை காமிச்சிருந்து சஹசிரபாவா காமிச்சுட்டு அப்புறம் சதுர்புஜோவா காமிச்சுட்டு இப்ப 2 காய்களோட இருக்கிற நார்மலா எப்படி அவரை பார்த்தாரோ அந்த மாதிரி காமிக்கிறார். ஒரு தடவை பிருந்தாவனத்துல பகவான் கோபிகளோட விளையாடிட்டு இருக்கிறச்ச சடனா மறைஞ்சு போயிடலாம். இப்ப கோபிகள்லாம் ப்ரே பண்ணாலாம் திருப்பி அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த பிரேயர்லாம் கேட்டுட்டு பகவான் தன்னோட சதுர்புஜ பாவத்தோட அவர் கைத்தாப்புல காமிச்சாலாம். அப்பதான் கோபிகளுக்கெல்லாம் புரிஞ்சுதான் இது நம்ம விஷ்ணுவோட ரூபமாச்சே அப்படின்னு அவருக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாளாம். நமஸ்காரம் பண்ணிட்டு அவா தன்னோட வீடு பக்கம் போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவளுக்கு இந்த பிரியம் கோபிகளோட பிரியம் அந்த கிருஷ்ணனுக்கு 2 கைகளோட நார்மலா மனிதர் மாதிரி இருக்கிற ரூபத்தோட கிருஷ்ணனுக்கு தான். இந்த சதுர்புஜ ரூபம் எவ்வளவு அழகா இருந்தாலும் அவளுக்கு தேவை கிருஷ்ணன். இந்த சதுர்புஜ விஷ்ணு ரூபத்தை அவளுக்கு அந்த அட்ராக்ஷன் இல்லை. அதனால அவள்லாம் திரும்பி போயிட்டு இருக்காளா. அப்ப சடனா ராதையை வந்தாளாம். இந்த ராதையை பார்த்த உடனே பகவானுக்கே இருக்கிற அந்த கருணையும் அந்த அன்புத்திலையும் தன்னோட 2 கைகளும் விழுந்துருதான். அந்த 2 கைகள் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துட்டு அவரோட நார்மல் மனித ரூபத்துக்கு வந்துடுறாளாம். அதே மாதிரி பகவான் இங்கேயும் அர்ஜுனன் மேல அவ்வளவு ஒரு கருணை இருக்கிறதுனால, அந்த ஒரு பாசம் இருக்கிறதுனால, அந்த முதல்ல அவன் கேட்ட இந்த விஸ்வரூபத்தை காமிச்சு அப்புறம் அவன் கேட்ட இந்த சதுர்புஜ ரூபத்தை காமிச்சு அதுக்கப்புறம் பயப்படானே, இப்படி கவலைப்பட்டு இருக்கானே, இப்படி குழம்பி போயிருக்கானே, அவனுக்கு தன்னோட நார்மலா என்ன கிருஷ்ணனா பார்க்கட்டும் அப்படின்னு இந்த 2 கைகளோட ரூபத்துல வந்துடுறாராம். அதை தான் சஞ்சயன் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir ji. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. தேங்க்யூ.